கலெக்டர் இந்த பக்கம் இருக்காரு, அந்த பக்கம் இருக்காரப்பா. இந்த பக்கம் இருக்காரா? ஒரு நிமிஷம் கலெக்டர் பாருங்க. இல்லைங்க, அவர் சொல்றது என்னன்னா, பண்றத பண்ணலாம், பட் விஷயத்தை அவர் புரிய வைங்க. நதியில பெருசா தாமிரபரணி ஓடி வந்த தண்ணி கரையை கடந்து உண்டான இல்ல அன்னைக்கு மழையும் நிறைய பெய்ஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால வழக்கமாவே தாமிரபரணி தண்ணி எங்க ஊர்ல வந்துதான் வெளியே போகும். நாங்க வழக்கமா செய்யறது என்ன செய்வோம்னா 2-3 இடத்த இது தோண்டி வைப்போம். அதுக்கு கூட வண்டி கூட தரையில இந்த ட்ரிப் ஒரு அறிவிப்பும் தராத காரணத்தினால மக்களே நாங்களே தோன்றோம். வீடியோலாம் நாங்களே தோண்டி ஒரு அளவுக்கு தான் பிரிச்சு 100 மீட்டர் 200 மீட்டர்ல பொத்து போனாலும் அவ்வளவு தண்ணி கடந்து போச்சு. எங்க ஊர் சைடு ஊரை சுத்தி இருந்த குடிசையை கூட அழிச்சு இப்போ இந்த ஊர்ல இந்த ஒரு வேற விதமா இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் அவர் வந்த போது நீங்க விளக்கமா ஓட்டு கொஞ்சம் சேதாரம், ஓட்டு கொஞ்சம் சேதாரம், போட்டு வலையெல்லாம் ஊரை சுத்தி காங்கிரீட் மதில் கேட்டிருக்கோம். எங்க தூண்டில் வளைவு போட்டு சரியில்லை. சரியான முறையில் போட்டு மதில் ஊரை சுற்றி மதில் காங்கிரீட் மதில் போட்டால் தான் இன்னும் வரப்போகிற வெள்ளங்களுக்கு நாங்கள் காப்பாற்றப்படுவோம். நாங்கள் கையால் தோண்டி அவ்வளோ தண்ணியும் கடல் கூட்டினால தான் எங்கள் ஊர் மக்களை நாங்கள் காப்பாற்றினோம். மேற்க உள்ள ஊர்களையும் நாங்கள் காப்பாற்றினோம். வெள்ளத்தால் பல கோடி வளையல்வ மீன் பிடிக்கிற வளையல்வ எல்லாம் கடலில் போயிட்டு வெறும் போட்டுகளை மட்டும் பிடிச்சி கட்டி போட்டனால போட்டு மட்டும் காப்பாற்றப்பட்டது. உயிர்களையும் போட்டுகளையும் காப்பாத்திருக்கோம். அவ்வளவு பொருட்களும் கடலோட போயிட்டு. இதே பேட்டி தான் அமைச்சர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க உங்களுக்குள்ள கலெக்டர்கிட்ட உங்களை பேச வைக்கிறேன்னு கூப்பிட்டு பேச வச்சாங்க. உடனே அவங்க சொன்னாங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து சரி செஞ்சு தாரேன் சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.